கட்சியடிக்கு ஆக்கிரமிக்க இனப்படுகொலை என்பதை மறுதளிக்க ஆக்கிரமிக்காங்க. சரியா? தமிழரசு கட்சியில் இருக்கிற எவருமே இன அழிப்பு நடக்க இல்லைன்னு சொல்லல. தமிழரசு கட்சியில் இருக்கிற எவருமே இன அழிப்பு நடக்க இல்லைன்னு சொல்லல. அந்த இன அழிப்புன்றத சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சியங்கள் சம்பந்தமான சில கருத்துக்கள் சொல்றாங்க. இதுல தலைமை என்ன இங்க தலைமையை இதாதி கிடக்குது. தெரியும், இலக்க தமிழரசு கட்சி 2 அணி. தமிழரசு கட்சிக்குள்ள 1, 2, 3, 4 பிரிவு இருக்குன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. தமிழரசு அது சரி, அது சொல்லப்பட்டபடியினால தமிழரசு கட்சியை பொறுத்தளவுல அதுல தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு செயலாளர், தமிழரசு கட்சிக்கு ஒரு மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சிக்கு ஒரு அரசியல் குழு, தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்றம், அப்படி அணிகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றது. இப்படியான இடங்கள்ல அதுல நாங்கள் வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சி நேரத்துல அதே நேரத்துல இவங்களோட இதுவும் நடக்க முடியும். அவங்களோட விசேஷ உரைகளும் நடக்கும், சூமூடாகவும் நடக்கும், அவங்களோட வீடியோ கிளிப்பூடாக திரையூடாகவும் அவங்களோட இதுகள் இருக்கும். ஆகவே சர்வதேச பங்களிப்பு தான் அந்த கூடுதலாக இந்த மாநாட்டில் இருக்கு. இதுதான் அந்த மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல். இதற்கு மாணவர் சமூகங்களையும் அதில் இணைச்சி கொண்டு அரசியல் பிரதிநிதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் இணைக்கலாம். அதே போல இடத்தில் உள்ள சில அமைப்புகளையும் நாங்கள் இதில் கூப்பிடுறோம். பாதிக்கப்பட்ட தாய்மாரையும் என்றால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் இந்த பிரச்சனையை திரும்ப கிடைக்கும் போது அது எங்களுக்குள்ளதான் அது வரப்போகுது. அதே நேரத்தில் எங்களோட நோக்கம் இலக்கு நாங்கள் எதுக்காக சர்வதேச விசாரணையை கோரி நிற்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துற முகமாகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டையே செய்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவா நிற்கிற சில சகோதர இனத்தை சேர்ந்தார்கள் மதகுருமார் அவங்களையும் நாங்கள் இதுகளில் இணைச்சு கொள்றோம். எங்களோட நோக்கங்களை கொள்கையெல்லாம் அவங்க புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக, தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக. ஏன்னா இப்ப கடந்த காலங்களில் சில குழுரகங்கள் கூட சகோதர இனத்துக்கு நடந்ததும் தமிழர்களுக்கு நடந்ததும் ஒரே வலி ஒரே வேதனை என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ள கொடுத்து இதை ஒரு மூடி மறைக்கிறதுக்கான ஒரு மழுங்கடிக்கப்படுற ஒரு நிலையை காணக்கூடியதா இருக்கு. அதுக்காக இது தமிழர்களுக்கு நடந்தது வடக்கு கிழக்குல திட்டமிட்ட ஒரு இன அழிப்பும் காணாமலாக்கப்படுதலும் என்றதை சர்வதேசத்துக்கு உரத்து சொல்ற ஒரு மாநாடாகத்தான் நாங்க இதை பார்க்கிறோம். வாசிச்சு காட்டுவேன். இலங்கையில் கட்டாய காணாமலாக இல்லை, இது மாநாடாக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மகாநாடாக நடக்கும். நல்ல விஷயம். நான் எங்களை தலைமையாக எங்களை கட்சியில் இருக்கிற அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் மாற்றுக்கிழப்பில் நடக்கிற நிகழ்வுல முழுமையாக கலந்து கொள்றவங்க அவ்வளோ பேரும் மாநாடுக்கு இங்கிருந்து வருவாங்களா, கொண்டு போகலாமான்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அது நடைமுறைக்கு சாத்தியம் குறைந்த ஒரு விஷயமா இருக்கும் என்றால் எல்லா உறுப்பினரையும் அங்கே அழைத்து செல்வது சில முக்கியமான இப்போ நாங்கள் இங்கேயும் ஏதாவது ஒன்று செய்ய தான் நிறுவனம் அன்றைக்கு. இப்போ அவங்க வராத ஆட்களுக்கு அன்றைய நாள் நாங்கள் அப்படி ஒன்றை செய்தோம். அதுக்கு பிறகு ஒரு டே எடுத்து நாங்கள் அப்படி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அன்றைய நாள் நாங்கள் இங்கே அப்படி ஒன்றை செய்தோம்னு சொன்னா அது இந்த மாநாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்றது வேற ஆட்கள் எடுத்து செய்வாங்களே. அதால இது காணாமலாக்கப்பட்ட சங்கத்தால ஏற்பாடு செய்யப்பட்டது தானே. அப்ப அதை நாங்கள் அங்கதான் செய்ய வேணும். நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே போராட்டங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் ஒன்பட சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்துக்கு வந்து அதை அடுத்த மாசத்துல நாங்கள் அதை இங்கே ஒரு போராட்டமாக செய்யலாம். இந்த மாநாட்டின் நோக்கம் ஒரு வலுவான நோக்கமா இருக்கணும். இவ்வளோ நாங்கள் போராடி எல்லாம் இழந்த ஒரு சமூகமாக இருக்கிறோம். இப்போ எல்லாரும் நோய்வாய்ப்பட்டுட்டோம். மற்றது நாங்கள் சாட்சியங்களை இருந்த தாய்மாரை நாங்கள் இழந்துட்டோம். அப்போ இந்த பொறுப்பு கூறல் என்ற விஷயம் இந்த எத்தனை ஆட்சி மாறினாலும் எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும் அந்த பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் இங்கே இல்லாத தன்மையை தான் பேணப்படுது. மாவட்ட ரீதியாக எல்லாரையும் இங்கிருந்து யாழ்ப்பாணத்தை கட்சி உறுப்பினர்கள் அழைத்து செல்வதென்றது எந்த அளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியம் தெரியாது. இப்போ நாங்கள் மாவட்டத்துல அன்றைய நாள் எதுவும் செய்யறாங்க, அவர்கள் அதை சொல்றாங்க. அப்படி செய்தால் அங்க மாநாடுக்கு போறவர்களை எண்ணிக்கையும் அதற்கு பாதகம் தரும். பிறகு சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம் அன்று இப்படிதான் சொன்னீங்க.
அப்படி அந்த நாள்ல வேற அன்றைய நாள்ல வேறையா செய்யும் போது அந்த கவனம் அந்த சர்வதேசமான இப்ப நான் சொல்றதெல்லாம் புதைக்கப்பட்டதில் புதகுழிகள் வந்து அங்க செம்மணியில மட்டும் இல்லை சத்திரகொண்டாம் புதகுழி இருக்குது மற்ற பந்தாங்குள பல்கலைக்கழகத்துல கடத்தி சொல்லப்பட்டவங்களோட புதகுழி இருக்குது கொக்கடிச்சோல புதகுழி இருக்குது மகளிர்த்தீவு புதகுழி இருக்குது உடும்பன் குளத்துல கொல்லப்பட்டதுல 63 பேர் எண்ணத்திலே வந்து எடுபட்டது 40 கோடி தான் எடுபட்டதுன்னு சொல்றாங்க சத்ரா பெர்னாண்டோ பாதர்மார் சொல்றாங்க அதுல மயிலந்தனையில இன்றைக்கு ஒரு சுப்பிரமணியம் என்ற ஒரு ஆள் குணானையில இருந்து கோல்டன் எடுத்தவர் எடுத்துப்பட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா அங்க ஒரு மகேஸ்வரி என்ற பிள்ளை அந்த கொல்லப்பட்ட குடும்பத்தினோட பிள்ளை ஒன்று இருக்கிறா அங்க பிட்டையடிக்கு பக்கத்துல பாலம் இருக்கு அவனுக்கு அந்த பாலம் கிட்ட ஒரு புதகுழி அவங்களோட தனிப்பட்ட இஷ்யூ மட்டும் இல்லை அது எங்க இன அழிப்பின் பகுதி என்றதை நாங்க முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம் வடக்கு கிழக்கா இந்த டைம்ல நாங்க பிரிஞ்சு நிக்கிறதை விட இணைஞ்சு நிக்கிறது அது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதனாலதான் நாங்க என்ன செய்யலாம் இங்கே பேரிக்லோர சார் சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்யணும் இன்னொரு நாளுக்கு ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கணும். இப்போதைக்கு அங்க போகக்கூடிய ஆட்கள் போறது நல்லது. சார் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள்ல மிக மிக தெளிவா இருக்குங்க. கால நீடிப்பு செல்வது வந்து எங்கள் இழுத்தடிக்கிற நீதி என்பது எங்களுக்கு நீதி தரப்படாமை என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டின் ஒரு படலமாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறதால உண்மையை கண்டறிதல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் தகவல்களுக்காக மட்டும் இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடாது. அடுத்த கட்டமாக ஒரு செயல்முறை பொறிமுறையில் அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி அதை கொண்டு போகலாம் என்றது இருக்க வேண்டும். மற்ற தனியொரு மியூசியமாகவும் நாங்கள் இதை மாறக்கூடாது. எங்களுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கான நிலையான ஒரு நீதி கிடைக்கிற நேரங்கள்ல அதெல்லாம் நாங்கள் அழகாக நாங்கள் ஆவணப்படுத்துவோம். அதனால அந்த ஒரு விஷயத்துல மிக தெளிவா இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்றோம். மற்றது இன்னொரு விஷயம் அந்த காணாமல் போனாக்கள் விஷயத்துல நீங்கள் இறந்து போன அம்மாக்களுடைய ஆவணப்படுத்த என்பது மிகவும் மிகவும் முக்கியம். அவங்க இறந்து போறது என்பது இனிமேல் அந்த சமூகம் இனி போராட வரமாட்டாங்க, அவங்க சார்பாக உறவு ரீதியாக வரமாட்டாங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு ஆவணப்படுத்தி அது செய்யறதுல அடுத்த கட்டத்தில் நாங்கள் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதற்கு நினைக்கிறேன். இதுல நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது அரசியல் கட்சிகள் பொதுநிலைகள் எல்லாருமே நாங்கள் இதுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இதை நாங்கள் இதை ஆதரிச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. 10,000 பேர் காணாமல் போன இந்த மாதிரியான தொழில் ரீதியாக காணாமல் போனவர்களை ஒன்றாக நினைக்கும் பொழுது 7,000 பேர் அவர்கள் தரப்பாக வரும்பொழுது 3,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்ட தரப்பாக வரும்பொழுது என்ன நடக்குது? சர்வதேச மட்டத்துல பார்க்கும் பொழுது 7,000 பேர் என்று சொல்லப்படுற பெருந்தொகையானவர் வந்து உள்நாட்டு பொறுமையை ஏற்றுக்கொண்டார். அப்ப நாங்கள் தொடர்ந்து போராடுற போராட்டம் வந்து மழுங்கடிக்கப்பட்டது, அதுக்கான நீதி கிடைக்கப்படாது. எனவேதான் இந்த முறை இந்த மாநாடை உண்மையாகவே நான் இந்த முதல் கோரிக்கையாக வைத்திருந்தேன். இந்த சர்வதேச மாநாட்டினை நாங்கள் கொழும்புல தலைநகரத்தில் கொண்டு வைக்கணும் என்றுதான் என்னுடைய கடும் விருப்பமாகவும் இருந்தது. ஏனென்றால் அங்கதான் அதிகமான வெளிநாட்டு ஊடகங்கள் வெளிநாட்டு தூதராலயங்களா இருக்குது, அதனால அங்கதான் செய்ய வேணும் என்றுதான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு வகையில நாங்கள் யாழ்ப்பாணத்துல செய்யறது 8 மாவட்டங்கள்ல 5 மாவட்டம் வட மாகாணத்தோட இருக்கிறதுனால யாழ்ப்பாணத்துல முதலாவது இந்த மாநாடு செய்து விடுது. அடுத்தடுத்த மாநாடுகளை நாங்கள் செய்ய வேணும். உண்மையாகவே நீதிக்காக போராடுற ஒரு சமூகம் எங்களிடம் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி இந்த அமைப்பு மட்டும். இருந்து யார் போராட வர போகிறார்கள்? இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு யார் இதுல மிச்சம் வர போகிறார்கள்? அல்லது 10 வருடத்துக்கு பிறகு யார் வர போகிறார்கள்? எனவே உயிரோடு இருக்கிற இந்த சாட்சியங்கள கரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றது நியாயப்படுத்தப்பட வேண்டும். நடந்தது உண்மையை உலகத்துக்கு உறக்க சொல்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அனைத்து சிவில் சமூகங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து பொதுமக்களும் இந்த மாநாடுகள் முடிந்த வரையில வந்து பங்கேற்றுக் கொள்ளணும். எங்களுடைய இந்த உண்மையான நீதியான போராட்டத்தை வலுப்படுத்த வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது. நன்றி. நேசிக்கிற அனைவரும் இந்த மாநாட்டுக்கு உங்களோட கூடிய அளவு உங்களோட பங்களிப்பு அதுல வந்து கலந்து கொள்றது முக்கியமா நான் கேட்டுக்கொள்ற முதல் விஷயமா இருக்குது. அதுல உங்களோட பங்களிப்பு இருக்கணும். அதுல ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்து சொல்லாமல் நீங்க அதை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய விருப்பம். இப்ப தமிழரசு கட்சின்னு குறிப்பிட்டபடியா சொல்றேன், வடக்கு கிழக்குல இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. அது எல்லாருக்கும் தெரியும். பாராளுமன்றத்திலே 3வது ஆசனங்கள் கூட இருக்கிற கட்சி. வடக்கு கிழக்குல கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரம் இருக்கிற கட்சி. அந்த அடிப்படையில நான் ஒரு யோசனையாக முன்வைக்கிறேன். நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்டங்களுடையும் ஒரு கலந்துரையாடல் நடத்தி ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கிற கட்சியில் இருக்கிற எல்லா ஊராட்சி மன்றங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறவருடைய ஆதரவை உத்தியோகபூர்வமாக
கோருவது நல்லம் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நான் மாவட்ட தலைவர் சிறுநேசன் சார் மாவட்ட செயலாளர் நாங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய பூர்ணமான ஆதரவை நாங்கள் வழங்கலாம். ஆனால் ஏனைய மாவட்டங்களோடையும் ஒரு மாவட்ட ரீதியாக இப்படி நடக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியினுடைய அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றதுக்காக நீங்கள் கதைச்சால் நல்லம். என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வடக்கு கிழக்குல எத்தனையோ கட்சி எழுப்பி இருக்கு. அப்ப இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற சில முரண்பாடுகளால தனிநபர்களுக்கு இருக்கிற சில முரண்பாடுகளால வந்து ஏனைய கட்சிகளுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒரு பாதகமாக அது அமையக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அப்ப அதையும் நீங்க மட்டுமில்லை உங்களை ஏனைய குழுவினரிடம் பேசினால் எங்களுக்கு இன்னும் அது இலகுவாக இருக்கும். கட்சி ஒரு தீர்மானம் எடுத்து எல்லா உறுப்பினர்களும் வர வேணும் கட்டாயம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அறிவித்தால் கூடுதலான வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுது. எங்களோட இவ்வளவு காலமும் இந்த போராட்டங்கள்ல எங்களுக்கு ஆதரவளிச்ச கட்சி, நாங்கள் கட்சியை தனியா ஒரு கட்சியை நாங்கள் குறிப்பிடக்கூடாது. இதுல எல்லா கட்சிகளும் சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வோட இந்த தமிழர்கள் பிரச்சனை, இது இந்த தாய்மார் வயசு போன நேரத்துல இந்த தாய்மார் இந்த இதுக்காக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறாங்கன்ற அந்த பொறுப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை பிரதிநிதிகளுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதால நான் இது இன்றைக்கு மாவட்ட கூட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்துறதால நான் உரிமையோட இந்த மாவட்ட பிரதிநிதிகள்கிட்ட நான் கேட்கிறேன். இன்றைக்கு அக்கறையோட இப்ப நான் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தேன்னா இதுல நீங்க எல்லாரும் அக்கறையோட இந்த இதுல கலந்து கொண்டிருக்கிறது ஒரு மிக்க மகிழ்ச்சி. இதே போல எல்லா மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்ட கூட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தின் பிரதிநிதித்துவப்படுத்துற அனைவரையும் சந்திச்சு இவ்வாறான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. மாவட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்கிறது நல்ல விஷயம். அது இன்னும் வெளிப்படுத்து. நான் கட்சி என்ற ரீதியில என்னால் மாவட்டத்துக்கு மாவட்டம் எங்கட கட்சிக்கு தனி நிர்வாகம் இல்லதானே. மாவட்ட கட்சிக்கு ஒரு அது சொன்னால் இப்ப நாங்க மாவட்டத்துல ஓம்படுறது மாவட்ட மட்டத்துல மட்டும் நடக்கிறோன்னா நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்களா தீர்மானிக்கலாம். இது வந்து ஒட்டுமொத்த கட்சியும் வந்து இதுல பங்கெடுக்கிறேன்னு சொன்னால் உங்களோட நிர்வாகத்துல ஒரு உயர்மட்டம் இருக்குன்னு தானே. மாவட்ட ரீதியா நீங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து உத்தியோகபூர்வமாக உணர்வு பூர்வமாக வருவதுன்றது நாங்கள் சொல்லலாம். எல்லாரும் உணர்வு பூர்வமாக கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு. ஆனால் அதிலே கட்சியும் ஒரு அழுத்தமாக உணர்வு பூர்வமான இந்த நிகழ்ச்சியில கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் கூட வலு சேர்க்கும்ன்றதுக்காகத்தான் சொன்னானே தவிர மாவட்ட மற்ற கூட்டங்களை நாங்கள் புள்ளியாக சொல்லிட்டோம். நிச்சயமா உங்களோட காணாமல் ஆக்கப்பட்ட இதுக்கு தமிழரசு கட்சியோட தமிழ் தேசியத்துல பயணிக்கிற இந்த கட்சியும் மறக்க முடியாது. ஏன்னா இது வந்து உண்மையான சம்பவம், உண்மையான இழப்பு ஏற்பட்டது, உண்மையில நீதி கிடைக்கலன்றது நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். அது நாங்க முழுமையாக இப்ப நீங்க மாவட்ட ரீதியா கூட்டம் வைக்கிற போல நாங்க எல்லாரும் மொத்தமா அந்த கட்சி ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிற நேரம் இவரும் அதில் மறுதளிச்சு நிக்கல. சரியா? இந்த விடயத்தை பொறுத்த மட்டும் ஒருவரும் அதுல கலந்து கொள்ள முடியாது, பெறமாட்டம் என்று சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அப்படி ஏன்னா எங்களோட போராட்டத்தோட சம்பந்தப்பட்டதுல காணாமல் ஆக்கப்பட்ட இழப்புன்றது சர்வதேசத்துல பக்கத்தை ஈர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான, எங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழப்புல எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அனுகூலம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இழப்பை வச்சு கொண்டு நாங்க உண்மையாக நாங்க அவங்கள தேடுறோம். இன்னும் ஓயல்ல ஆகவே நாங்க எப்படியோ சர்வதேச ரீதியான ஒரு நீதியை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த இடத்துல நிச்சயமா எங்களோட கட்சி உயர்மட்டமா இருந்தாலும் கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏன்னா எல்லாரும் அந்த இழப்புகளை சந்திச்சவங்க, பலிகளை உணர்ந்தவங்க. ஆக நீங்க மாவட்ட ரீதியா கூட்டம் வைக்கிறதோட கட்சியும் முடிவெடுக்கட்டும். எப்படி என்று சொன்னா இப்படியானதுக்கு கட்டாயம் கலந்து கொள்ள கட்சி என்றா கட்சிக்கு என்ன நடக்குன்னு தெரியணும். முதலாவது கட்சி ஆக்கிரமிக்க இனப்படுகொலை என்றதை மறுதளிக்க ஆக்கிரமிக்காங்க. சரியா? நான் இப்ப கலைக்கக்கூடாதுன்னு எடுக்கல. இது ஒரு இனப்படுகொலை, சர்வதேச நீதி தேவையில்லை, இனப்படுகொலைக்கான சாட்சி இல்லை, சரியோ என்ற ஆதாரம் இல்லை என்று சொன்னவர்களும் எங்கள் சொல்லுகின்ற கட்சிகள் இருக்காங்க. இப்ப கட்சிக்கு தெரியும். இப்ப நாங்க மட்டக்களப்பு இருக்கிறது தமிழ் கட்சியாக இருக்கிற உணர்வுமாய்த்தானே எல்லா கட்சியும் இருக்கும். சரியா? தலைமை என்ன இங்க தலைமையை இதாதி கிடக்குது. சரியோ? இலக்க தமிழ் கட்சி 2 அடி, அதை நீங்க பார்க்கணும். சரியா? ஆகவே இது உணர்வு உள்ளவர்கள் டைம் மறத்தாமணும். இது இல்ல என்னண்டா இனப்படுகொலைன்றது இப்ப ஓரளவுக்கு இப்ப இனப்படுகொலைன்றது இப்ப முள்ளிவாய்க்கால் புதைக்குழியில இருந்து வாரது
குழந்தையிலிருந்து சிறுவரிலிருந்து வாலிபரிலிருந்து தாய் தந்தையிலிருந்து அப்பா அம்மா வலது குறைஞ்சு சகலரும் அந்த குழியிலிருந்து வாரபடியா ஒரு இளைஞர்களை கொண்டா சொல்லுவாங்க அது புலிகள் அல்லது புலிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. குழந்தைகள் சிசுக்கள்ல இருந்து கொல்லப்பட்டிருக்கிறபடியால் அது இனப்படுகொலை என்றதுக்கு ஒரு இருக்கு. ஆக இது இப்ப காலத்தால இது எங்களுக்கு இப்ப தோண்டப்பட்டதுக்கு பிறகு இன்னும் பலிதப்படுத்தப்படுது என்று சொல்றா இனப்படுகொலை நடந்திருக்கு. ஒரு குடும்பமா அழிச்சிருக்காங்க. அந்த குடும்பமா அழிக்கக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குடும்பமா அழிக்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அது ஒன்று இருக்கட்டா சாட்சியங்களே இல்லத்தாங்க. என்னடா எந்த குடும்பத்துல ஒரு ஆள் மிஞ்சி இருந்தா தான் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆள் அந்த இழப்புக்காக நீதியை தேடுவார். அந்த உங்களுக்கு தெரியும் இந்த கிருஷாந்திர படுகொலை எடுத்து பாத்தீங்கன்னா கிருஷாந்திய கொண்டு போட்டாங்க. கொண்டதுக்கு பிறகு ஆறு போறா, தாய் போறா, சகோதரன் பிரணவன் போறான், பக்கத்து விட்டு கிருவாமூர்த்தி போறான். போறோன்னு என்ன யோசிக்கிறாங்க, இவங்களையும் முடிச்சு விட்டோம்னு சொன்னா இவங்கட சார்பாக குரல் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, அல்லது இவங்கட குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் இருந்தா தான் அதை பற்றி கூடுதலாக குரல் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு கட்டத்துல நாங்க இனப்படுகொலை என்று இதை மறுதளிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. மற்ற சீலன் சொன்னது போல இன அழிப்பு என்று சொல்றதுல ஒரு இனப்படுகொலைன்றது ஒரு சனத்தை அழிக்கிறது, தமிழ் சனத்தை அழிக்கிறது. இன அழிப்பு என்று சொல்றது தமிழரை அழிக்கிறது, அவருடைய சொத்துக்கள் அழிக்கிறது, மற்றது அவருடைய கலாச்சாரங்கள் அழிக்கிறது, அவங்களோட வரலாற்று படிவமா இருக்கிற லைப்ரரியை எரிக்கிறது, மற்றது உணர்வுகள் அழிக்கிறதுக்காக நேராங்கன்னா நாங்க இந்த இதை என்னன்னு சொன்னா நினைவேந்தல் செய்யக்கூடாது. அதாவது எங்களோட படுகொலை சினங்களை நினைவேந்தல் செய்யுது. ராஜபக்சர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நினைவேந்தல் செய்யறதும் கூட குற்றமாக பார்க்கப்பட்டது. இப்ப இன அழிப்புன்றது இனப்படுகொலை, சக கலாச்சார அழிப்பு, அதோட பாத்தீங்கன்னா வரலாற்று எங்களோட பொக்கிஷங்கள் அளிக்கிறது. அடுத்த நாலாவது விஷயம் என்று சொல்லி சொன்னால் உணர்வுகள் அளிக்கிறேன்னு சொன்னால் நாங்க நினைவு கூறுறதுக்கு கூட ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி நினைவு கூறாம நாங்க ஊமைகளாக இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். இந்த இன அழிப்புன்றதுல இன்றைக்கும் கூட நடக்குதுன்னு சொல்லலாம். இனப்படுகொலை முடிஞ்சாலும் கூட இன அழிப்புக்குரிய இப்ப நாங்க இங்க ஊத்துச்சென்னையில வடமுனையில போனோம்னா நெலுக்கல் மலையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிங்கள பௌத்தர்களும் இல்லை. ஆனா அந்த இடத்துல பௌத்தாலயம் கட்டுப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல எங்கட ஒரு பரிமாணங்கள் அல்லது எங்கட கலாச்சார பரிமாணங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க விரும்புறாங்க. அதே போல நாங்க சில போராட்டங்கள் நடத்தினால இது என்ன குசலானமலையும் கூட அவங்க அதுல ஒரு செய்ய வந்தவங்க அது தடுக்கப்பட்டது, போராட்டம் காரணமா தடுக்கப்பட்டது. இப்படி நாங்க தடுத்து வரோம். ஆகவே இனி வார காலத்துல இனப்படுகொலை என்றதை மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன அழிப்புன்றதையும் நாங்க லைப்ரரி எரிக்கப்பட்டிருக்கு தானே. லைப்ரரி எங்கட வரலாற்று ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம். அங்க இருந்த ஏடு என்னத்தை கொடுத்தாலும் அங்க இருக்கிற ஏடுகளை யாரும் கொடுக்கல, புத்தகத்தை கொடுக்கலாம், ஆனா ஏடுகள் என்றது கொடுக்க முடியாது. ஆகவே அது காமினி திசாநாயக்கட காலத்துல காமினி ஜெயபிரேரா போன்றவர்கள் சேர்ந்து செய்தன்றதுலாம் இருக்குது. ஆகவே நாங்க இன அழிப்புன்றது இப்ப ஆனா சர்வதேச ரீதியாக இன அழிப்புன்றதை நாங்க இனி என்ன சொன்னா ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்குரிய ஆதாரங்களை தேர்றதுதான் இப்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த விடயத்துல நாங்க கவனம் செலுத்தும். சொல்ல வேணும் என்னென்றால் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ற எல்லாருக்கும் தங்கட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான சகல உரிமையும் அதிகாரம் இருக்கு. நாங்கள் ஒருவருடைய கருத்துக்கு ஒரு கருத்து வேறுபாடுகளை வைத்து வாத பிரதிவாதங்களை முன்வைக்க நான் விரும்பல. இருந்தாலும் தமிழரசு கட்சியில் இருக்கிற எவருமே இன அழிப்பு நடக்க இல்லைன்னு சொல்லல. தமிழரசு கட்சியில இருக்கிற ஒரு சிலர் இன அழிப்பு நடந்திருக்கு, அதை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிரூபிக்கிறதுக்கு சட்ட ரீதியாக அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடுன்றதை நிரூபிக்கலாம். அது ஒவ்வொருவருக்கும் சட்ட ரீதியாக சில கருத்து இருக்கலாம் தானே. தமிழரசு கட்சியில் இருக்கிற எவருமே இன அழிப்பு நடக்கலைன்னு சொல்லலாம். அந்த இன அழிப்புன்றத சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிரூபிக்கிறதுக்கு தேவையான சாட்சியங்கள் சம்பந்தமான சில கருத்துக்கள் சொல்றாங்க. இதுல நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் ஒரு கட்சியையோ ஒரு தனிநபர் கொஞ்சம் மன்னிக்கணும், அது என்ன எல்லாரும் கருத்து சொன்னா சொல்லதானே வரும். ஒரு குறிப்பிட்ட சிலரையோ தாக்குறதுக்காக ஒரு கூட்டமா இது நடக்கக்கூடாது. இது பொதுவாக ஆக்கப்பூர்வமா இந்த சர்வதேச சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்ற நிகழ்வு எப்படி சிறப்பாக நடத்துறதுக்கான கருத்தரங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள்ள 1, 2, 3, 4 பிரிவு இருக்குன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. தமிழரசு அது சரி, அது சொல்லப்பட்டபடினால தமிழரசு கட்சியை பொறுத்தளவுல அதுல தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு செயலாளர், தமிழரசு கட்சிக்கு ஒரு மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சிக்கு ஒரு அரசியல் குழு, தமிழரசு கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர், அப்படி அணிகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றது. இப்படியான இடங்கள்ல அதுல நாங்கள் வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நாங்கள் வளர்த்து கொள்ளாம, நான் சொன்னது தமிழரசு கட்சியில சிலர் அதை விரும்பினாலோ விரும்பார்களோ ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. அந்த நிர்வாக கட்டமைப்போட நாங்கள் பேசினால்
இதுல கலந்து கொள்றதுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம், இன்னும் சிறப்பாக நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு முன்மொழிவாக ஆலோசனையாக நான் சொன்னனே தவிர இதுல வந்து ஒரு வாத பிரதிவாதங்களை நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துற நீங்கள் அதுக்கு இல்ல கூட்டத்தை நடத்துற நீங்க இனி தொடர்ந்து அந்த பாதையில இதை கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கு நினைக்கிறேன். திரும்பவும் ஒருக்கா அந்த மாநாடு நாங்க இந்த மகாநாடு செய்யறதுக்கான நோக்கத்தை இருக்கா நான் திரும்ப பேசுறாங்க பிந்தி தானே வந்தீங்க, அதால உங்களுக்கு விலங்கல்லையோ தெரியாது. இந்த மாநாட்டின் நோக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்க எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கணும் என்ற இதுல இருக்கிறேன். இதுல ஒவ்வொருத்தர கருத்துக்களும் பெருமதியானது, அதை நாங்க பரிசீலனை பண்றோம். அங்க அந்த வட்டம் வரும் தமிழ் மக்கள் அதான் இனப்படுகொலை தெரியும். நீங்க காணாமக்கப்பட்டு பொதுவாக போட்டிவீர்களாக இருந்தால் இலங்கையில் இருக்க அத்தனை பேர் தான் வருது. ஜிங்கவனும் வருவாங்க, மற்றாக்களும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அதை நீங்க திருத்துங்க. அந்த அழைப்புதல் என்ன உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். வடக்கு கிழக்கு தமிழ் தாய்மாரின் நீண்ட பயணத்திற்கான மாநாடுன்றதை தான் நாங்க இப்ப உங்களுக்கு இந்த கூட்டத்துல நாங்க இந்த இதை சொல்றோம். இந்த கோரிக்கைகளை நாங்க இதோட தான் நாங்க முன்வைக்கிறோம். அது அடுத்த திட்டமா அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை குழு கொண்டு வரப்போகுது. இந்த பரிந்துரை பிரதிநிதிகள் கட்டாயம் இதை கொண்டு போகணுன்றதை உங்கள்கிட்ட நாங்க வலியுறுத்தி நிற்கிறோம். இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா நாங்க மாவட்ட ரீதியாக மட்டக்களப்பு மாவட்ட காட்சி பஸ் உதவி செய்யணும்னு சொல்லாம எத்தனையோ அமைப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கமிட்டி ஒன்று இருக்கும் தானே? இந்த நான் என்ன கருத்துனால் இந்த அமைப்புக்கு ஒரு மத்திய செயற்குழு மாதிரி ஒரு பெரிய நீங்க அதுல ஒரு மாவட்ட பொறுப்பா இருந்தால் ஒரு குழு இருக்கும் தானே? அப்படி இருக்கு தானே ஒரு குழு. அந்த குழுவால இந்த விஷயத்துக்கு வந்து உத்தியோகபூர்வமாக ஒரு 10 அமைப்புக்கு அனுப்பினால் அந்த குழுவுக்கு மத்திய குழுக்கு அந்த நிதி வருமாண்டார். அந்த மத்திய குழு அந்த நிதி 8 மாவட்டத்துக்கு பிரித்து கொடுக்கின்றார். நாங்களும் அந்த மத்திய குழுவுக்கு எங்களுக்கு தெரிந்த அமைப்பு அந்த மத்திய குழுவை அந்த ஜாயின் பண்ணி அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிட்டா அது அவங்களுக்கு நீங்க மட்டக்களப்பு நாங்க கொண்டு கொஞ்சம் இளமாக்களாக அவங்களோட உறவுகள் இருக்கிறவராக நாங்க கொண்டு போகிறோம். அப்ப இப்படி கொண்டு போகல நாங்க ஒரு குறிப்பிட்ட 2 பஸ் கிட்ட கொண்டு போகிறோம். இந்த 4 பஸ்ஸை தான் இங்க இருந்து நாங்கள் எடுக்கிறதுக்குரியது. அப்ப அவங்களுக்குரிய சாப்பாட்டு திட்டம் இப்ப நாங்க காலம் வலிக்கிறோம்டா இல்ல நாங்க இங்க எடுத்துட்டு இங்க இருந்து எங்கட இந்த இங்க இருக்கிற அமைப்பின் ஊடாக நாங்க கணக்கு குழப்பமாயிரு அலுவலகத்துல வேலை செய்த அந்த இந்த பஸ்ல எத்தனை பேர் போறாங்கன்னு உங்க மாவட்டத்தில்